நோக்கமில்லாமல் ஐ லவ் யூ சொல்வது பாலியல் தொல்லை ஆகாது என்று உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கு. ஐ லவ் யூ சொல்வது பாலியல் சீண்டலில் வராது என நீதிமன்றம் சொல்ல காரணம் என்ன, எந்த வழக்கில் இப்படி ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு என்பது குறித்து பார்க்கலாம். சத்தீஸ்கர் மாநிலம் தம்தரி மாவட்டத்தில் உள்ள குரூட் காவல் நிலையத்தில் 15 வயதான சிறுமி ஒரு புகார் கொடுத்திருக்காங்க. அதுல தான் வீட்டிற்கு செல்லும் வழியில இளைஞர் ஒருவர் ஐ லவ் யூ சொல்லி தொந்தரவு செய்வதாகவும் இது போல பல முறை தொல்லை கொடுத்ததாகவும் சிறுமி கூறியிருக்காங்க. சிறுமியின் புகாரை ஏற்று அந்த இளைஞர் மீது காவல்துறையில போக்சோ வழக்கு பதிவும் செய்யப்பட்டுச்சு. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இளைஞருக்கு எதிராக போதிய ஆதாரம் இல்லாததை காரணம் காட்டி குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிச்சிச்சு. அதை தொடர்ந்து உள்ளூர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு மேல்முறையீடும் செஞ்சிச்சு. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் எஸ் அகர்வால் முன்னிலையில் விசாரணைக்கு வந்துச்சு. அப்போது ஐ லவ் யூ என்று ஒரு முறை மட்டும் சொல்வது, அதாவது பாலியல் ரீதியான நோக்கமில்லாமல் கூறுவது போக்சோ சட்டத்தின் பிரிவு 7 கீழ் பாலியல் தொல்லையில் வராது என்று கூறியிருக்காரு. அது மட்டுமில்லாம அட்டார்னி ஜெனரல் ஃபார் இந்தியா வர்சஸ் சதீஷ் வழக்குல உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை உதாரணமா மேற்கோள் காட்டிய நீதிபதி, பாலியல் ரீதியான சைகை கூட பாலியல் தொல்லை வரம்புல வர வேண்டும்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும்னு எடுத்துரைச்சிருக்காரு. மேலும் சிறுமியிடம் ஐ லவ் யூ சொன்ன இளைஞருக்கு எதிரான ஆதாரம் வலுவாக இல்லை என கூறி அவரை அந்த வழக்கிலிருந்து விடுவித்திருக்கு உயர்நீதிமன்றம். ஆங்காங்கே சிறுமிகள் மீது பாலியல் தொல்லைகளும் அத்துமீறல்களும் அரங்கேறி வரக்கூடிய நிலையில நோக்கமில்லாத பாலியல் ரீதியான சைகை குற்றமாகாது என கூறி சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றமே தீர்ப்பு கூறியிருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.